பிரேமலதா மீண்டும் அடித்த அந்தர் பல்டி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவோட ஆக்சுவல் பிளான் என்னன்னு இன்னமும் சரியா தெரியல. ஏன்னா டே பை டே அவங்க கொடுக்கிற அந்தர் பல்டி ஸ்டேட்மெண்ட் எல்லோர் மண்டையும் காய வைக்குது. இப்படிப்பட்ட நிலையில மத்திய நிதியமைச்சர் வேண்டுகோளை ஏத்துக்கிட்ட எல்.கே. சுதீஷ் ஜி.கே. மூப்பனார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. ஆனா அவரை எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கலன்னு சொல்லப்படுது. இதனால கடுப்பான பிரேமலதா விஜயகாந்த் தென் சென்னை வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் கடுமையா தாக்கி பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது அதிமுகவோட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சப்ப 5 மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்குறதா சொன்னாங்க. ஆனா அந்த சீட்டை கொடுக்காம இபிஎஸ் நம்ம முதுகுல குத்திட்டாரு. முதல்வரா இருந்தவர் கட்சி தலைவரா இருக்காரு, சோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாருன்னு நம்பணும். ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கூட்டணி ஒப்பந்தத்துல தேதி குறிப்பிட்டு கையெழுத்து போடுற பழக்கம் கிடையாது. அதை மேற்கோள் காட்டி இபிஎஸும் கேட்டாரு. அதனால நம்பி கையெழுத்து போட்டோம், ஆனா ஏமாந்துட்டோம். அவர் காசு கொடுத்து கூட்டத்துக்கு ஆட்களை அழைச்சிட்டு வர்றாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எல்லா கட்சிகளும் அப்படிதான் செய்யறாங்க. இதுல தேமுதிக தான் விதிவிலக்குன்னு இபிஎஸ் ஏகத்துக்கும் கடுமையா தாக்கி பேசியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். அப்ப கூட்டணி திமுகவோடையா, விஜயோட தாவேகா கூடயா, இல்ல தமிழிசை அழைப்பு விடுத்த மாதிரி பாஜகவன்னு கேள்வி எழுப்புறாங்க தொண்டர்கள்.